தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு முக்கியமான நடிகர். அவரோட ஃபேன்ஸ் அவர் செஞ்ச நல்லதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறோங்கிற பேரில் கேப்டன் விஜயகாந்தை பற்றி கிளப்பின ஒரு தப்பான ரூமர். அது என்ன? அதுக்கப்புறம் கலியுக கர்ணனாவும் மனித கடவுளாகவும் மக்களால் கொண்டாடப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் கோமாளியாக மாறினது எப்படி? தான் வளர்த்து விட்டு தான் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்ட வடிவேலு அவருக்கு அகெயின்ஸ்டாகவே ஒரு துரோகியாக மாறினது ஏன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு நான் தனியாக எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உயிரோட இருந்த டைமில் விட அவர் இறந்தப்போ அவர் கூட நடித்த சக நடிகர்களோட இரங்கல் மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாக தான் நம்ம நிறைய உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்போ நானும் திரும்ப கேப்டன் அவர்கள் செஞ்ச நல்லதையும் அவரோட பெருமைகளை மட்டுமே பேசி இப்படி ஒரு மனுஷனை இழந்துட்டோமேன்னு வருத்தம் மட்டும் பட்டுட்டே இருக்க வேண்டாம். இனி ஒரு நடிகரோ இந்த மாதிரி ஒரு மனுஷனையும் நம்ம இந்த மாதிரி இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகராக இருக்கும்போதும் சரி, நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதும் சரி, அப்போ இருந்த மக்களுக்கு நிறைய நல்லது உதவி எல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப தான் 2000 அந்த டைமில் விருதாச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காரணமாகவோ எதுக்கோ மக்களை மீட் பண்ணுறக்காண்டி அங்கே போகிறாரு. அங்கே அவர் கூட்டம் கூட்டமாக பார்க்க வந்த மக்களோட பாசத்தையும் அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தையும் அங்கே பார்க்குறாரு. அங்கே தான் அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த மக்கள் எல்லாத்தோட கஷ்டத்தையும் நான் போக்கணும் அப்படின்னா வெறும் நடிகர் சங்க தலைவராக மட்டும் இருந்தால் பத்தாது, இந்த நாட்டுக்கே நான் தலைவராகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே 2005 அவரோட கட்சியை ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு மக்களாலையும் எந்த ஒரு ஊராலையும் அவருக்கு இந்த ஒரு முடிவு வந்துச்சோ அதே ஊரில் நின்று அந்த தொகுதியிலே ஜெயிக்கிறாரு. அந்த மக்கள் மேலே அந்த ஊர் மேலே அவர் கொண்ட பாசம் மற்றும் நன்றியின் காரணமாக தான் விருதகிரி அப்படின்னு ஒரு படமே நடித்தார் அப்படின்னு பாடகர் வேல்முருகன் அவர்கள் இவர் இறந்தப்போ அந்த இரங்கல் மூலமாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, 2011 எலெக்ஷனில் நின்று எதிர்கட்சி தலைவராகி சட்டமன்றத்தோட உறுப்பினராக உள்ள என்ட்ராகிறாரு. அந்த டைமில் சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்திலே வச்சு எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதிர்த்து கேள்வி கேட்டாலும் ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்டிருப்பாரு. ஆனால் அவரை சட்டமன்றத்தில் நாக்கத்துருத்தி பேசிட்டாரு. பிரஸ் மீடியாக்காரங்களை எல்லாத்தையுமே கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு தூக்கி அடிச்சுட்டு பார்த்துக்கணும் வேற மிரட்டுறாரு. இவர் ஒரு கோவக்காரர், இவருக்கு இடம் பொருள் பார்த்து பேச தெரியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் அந்த டைமில் அவர் ஏன் அப்படி பேசினாரு, எதுக்காண்டி பேசினாரு அப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் அப்போ நமக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கவும் விடலை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வேணா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கலாம், அந்த யூடியூபர், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போ சோஷியல் மீடியானாலே மீம் கிரியேட்டர்ஸோட கையில் மட்டும்தான். இந்த எல்கேஜி படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவரோட பொலிட்டிக்கல் ட்ரிக்ஸில் ஒன்று வச்சிருப்பாரு. இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இவரையும் இந்த மீம் கிரியேட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை ஒரு கார்ட்டூன் மாதிரியும் ஜோக்கர் மாதிரியும் ட்ரோல் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு நியூஸ் சேனல்காரனே மீம் கிரியேட்டர் மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சுருப்பான். ஒரு ஃபன்னியான சவுண்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு எடிட் பண்ணி அவரை காமிச்சிருப்பானுங்க. மனித உயிரின் அவனுக்கு இந்த மாதிரியே பண்ணி இவரை கோவக்காரன் மட்டும் இல்லை, இவர் ஒரு குடிகாரன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்ணுறானுங்க. ஆனால் உண்மையிலே அவருக்கு தைராய்டு, சைனஸ், அப்புறம் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த அரசியல் நெருக்கடி காரணமாக அவருக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்ததில்ல. ப்ரெஷர் தாங்காமல் இவருக்கு அந்த நரம்பெல்லாம் வெடிச்சிருச்சு. அதனால தான் அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் ஃப்ரெண்டான ஆக்டர் தியாகு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாரு. சார், ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்க, ரிசல்ட்ஸ் எல்லாம் வெடிச்சிருங்க. மண்டபத்தை அடித்தாங்க, எம்எல்ஏ காலி பண்ணானுங்க, 29 எம்எல்ஏ இந்த மாதிரி பாதி காலி பண்ணாங்க, கலைஞர் பாதி காலி பண்ணார். உழைச்சி சம்பாரிச்சு அந்த 29 எம்எல்ஏ செதறி போயிட்டானுங்கன்னா வெடிச்சு போச்சு. நரம்புகரமெல்லாம் வெடிச்சு செதறி போய் வார்த்தைகள்லாம் போயிடுச்சு. 22 கோர்ட்டில் ஏறி இறங்கினா என்ன ஆகும்? ஒரு மனுஷனுக்கு நரம்பே வெடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க, அப்படி என்ன அவருக்கு அரசியல் நெருக்கடி வந்துச்சு இந்த சோசியல் மீடியானால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் காரணம் இல்லை. இந்த 2005 இந்த 2011 இவருக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞரோட மிகப்பெரிய ஃபேன் அண்ட் பெரிய விசுவாசியாகவும் இருந்திருக்காரு. இவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கம் சார்பாக கலைஞருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடத்தி கொடுத்துருக்காரு, எல்லா ஆக்டர்ஸையும் முன் வச்சு. விஜயகாந்த் இறந்தப்போ அவர் கூட நடித்த நிறைய ஆக்டர்ஸோட இரங்கலில் கூட இந்த ஃபங்க்ஷனை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க.
அவரை மாதிரி நடிகர் சங்கத்தையும் சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனும் சரி யாராலையுமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தரையில் உட்காந்து பார்த்து அதாவது மண் தரையில் உட்காந்து டூரிங் கட்டில் நான் பார்த்து அவருடைய வசனங்களை பார்த்து கைதட்டி. அதுக்கப்புறம் மெட்ராஸில் நான் நடிக்க வரும்பொழுது முதல் பட உலகத்தில் நாங்கள் சான்ஸ் கேட்டு வரும்பொழுது இவருடைய வசனங்களை பேசி காட்டி அதுக்கப்புறம் நான் ஒரு 50-60 படங்கள் நடித்து முடிச்சோன்னா அதே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கும் பொழுது என் மனசில் எவ்வளவு உற்சாகம் இருக்கு. எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுபூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்காங்க. அதனால தான் இந்த விழா அவருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த அளவுக்கு கலைஞர் மேலே பாசமாக இருந்த இவருக்கு அவரையே எதிர்க்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அரசியலுக்குள்ளே வரும்போது. இதனோட விளைவு அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவரோட சொந்த மண்டபத்தை இடிக்கிறாங்க. ஒரு 20க்கும் மேலான எம்எல்ஏக்களை இவங்க கட்சியிலேருந்து பிளான் பண்ணி தூக்குறாங்க. இதெல்லாம் பற்றி இந்த திருச்சி மாநாடுல ரொம்ப உருக்கமாக பேசியிருப்பார் கேப்டன். மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல, என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. இது போக இன்னொரு பக்கம் வடிவேல் அவர்கள் கூட ஒரு கை கலப்பாகுது. ஆனால் இது முழுக்க முழுக்க வடிவேல் அவர்களோட ஆணவத்தாலையும் அவர் சொந்த காசுலேயே அவருக்கு சூனியம் வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் நடந்துச்சு. அது என்னன்னா கேப்டன் அவர்களை பார்க்க நிறைய பேர் வந்தவங்க அவங்களோட கார் எல்லாமே வடிவேலோட ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு காரெல்லாம் ஏன் இங்கே நிறுத்துறீங்க, உங்கள் கேப்டன்னா என்ன பெரிய கப்பல் ஓட்டுறாரா அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் அண்ட் அவங்களோட தொண்டர்கள் எல்லாத்தையுமே சீண்டி அவங்களால தான் இவர் தாக்கப்பட்டார். கேப்டனால் எந்த ஒரு பிரச்சனையுமே அவருக்கு நடக்கலை. அப்படி அவர் தாக்கப்பட்டதில் அவங்க வீட்டில் இருந்து அவரோட குழந்தைங்கள ஒருத்தவங்களுக்கு பெருசாக அடிபட்டிருக்கு. இதில் கடுப்பான வடிவேலு அவரோட ஆதங்கத்தை காட்டுங்கிற பேரில் டிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு மாநாடுல கேப்டனை மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோ மோசமாக பேசியிருப்பாரு. நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் பொண்ணுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சான் இடையில. அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீ உன் மண்டபத்துல மட்டும் 2 தூண் வந்திருக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமரியா? மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே. அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா சொல்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஐயா மாதிரி அப்படின்னு அதுக்கு போடுற விஷயத்த நீ வெட்கம் இல்லாம ரோட்ல போட்டுக்கிட்டு நான் கூட்டணி நான் முதலமைச்சர், நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர். இப்ப நான் சொன்னேன் நான் கருப்பு நேரு. ஓ பைத்தியம் சொல்லி அவருக்கு பேர் வச்சிருக்காங்க சொல்லக்கூடாது. கேப்டன் கேப்டன் எதுக்கு எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டு கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. என் வீட்டு வாசல என்ன வந்து கேட்டாங்க ஒரு நாள், அண்ணே அண்ணனை முதலமைச்சர் சொல்லுங்க. நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. என் வீட்டுல போட்டு பிள்ளை குட்டியில அடிச்சு பிள்ளையெல்லாம் மண்டையை உடச்சு விட்டாங்க. அப்ப நான் சிஎம் ஆகுறது அவனுக்கு பிடிக்கல. அவன்கிட்ட வம்புலுங்கடான்னு அனுப்பி விடுறாங்க. சும்மா இடையில இருந்து சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல் வந்து. அடுத்தவங்களை பதவியில உட்கார வச்சு அழகு பாக்குறாரு. ஐயா இவர் தான் கிங் மேக்கர், நீ ட்ரிங்க் மேக்கர். ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்டை ஆக்கிறாருங்க. அந்த ஆளுக்கு ஓட்டு போறது யானை தான் தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி. வடிவேலுக்கு சின்ன கவுண்டர் படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. வெறும் 250 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு நாளைக்கு. அவருக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் எதையுமே யோசிச்சு பார்க்காம கேப்டனை முதுகுலே குத்தி ஒரு துரோகியாக மாறி இருக்காரு. இந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து தான் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகர் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பொண்ணோட ஆப்ரேஷனுக்காண்டி ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவரோட ஃபேன்ஸ்னால பயங்கரமாக ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக காமிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்தை பற்றி. அது என்னன்னா அந்த நடிகர்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹெல்ப் கேட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு விஜயகாந்த் கிட்ட தான் வந்தாங்களாம். விஜயகாந்த் கூட அப்போ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரமணா படமோ ஏதோ ஒரு படம் மாதிரி தான் எனக்கு சம்திங் ஞாபகம் இருக்குது. அப்போ இல்லை விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த டேரக்டர் ஹெல்ப் கேட்டதுக்கு, உங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாதா, இப்படியே ஒரு நாளைக்கு 10 பேர் வர்றீங்க, போய் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள அனுப்பி விட்டதா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க பொய் வதந்தி மட்டுமே அப்படின்னு அப்போவே கிளியர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட இறப்புனால இவர் படத்தோட பேர் மாதிரியே இவரை ஒரு குறை கூட சொல்ல முடியாத சொக்க தங்கம் அப்படிங்கிற மூலமாக நம்மளுக்குமே ஒரு கிளாரிஃபை வந்திருக்கும். அது எல்லாமே பொய் வதந்தி தான் இவரை பற்றி வந்து எல்லாமே அப்படின்னு.
கேப்டனை பற்றி இவங்க கிளப்பி விட்ட அந்த தப்பான ரூமர் மூலமாக அந்த ஆக்டர் பண்ண நல்ல விஷயம் கூட எனக்கு உண்மைதானான்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டவுட்னாலேயே அது ஆதாரம் இல்லாமல் நம்ம அதை அவரோட பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லி அவரோட பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது, இதில் இந்த விஷயம்லாம் உண்மை இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆதாரமே இல்லாமல் இந்த ஆக்டரோட பேரை சொல்ல தயங்கின நீ இந்த விஷயத்தையும் நீ சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி என் மேலே வரலாம். அந்த ப்ரூஃபுக்கான இமேஜ் தான் என்கிட்ட கிடைக்கலையே தவிர இதை பற்றி ஒரு பொண்ணு ஸ்டேஜில் அவரை பற்றி பேசின ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவருடைய குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் சொல்லி 3 லட்சம் வேணும்னு சொல்லிருக்காங்க. அவர் அங்க எங்க அலைஞ்சு 2.5 லட்சம் வரைக்கும் ஏத்திட்டாரு. 75,000 மட்டும் அவருக்கு இல்லன்னு சொல்லிட்டோனே எல்லாத்தையும் போய் ஹெல்ப் கேட்கிறாரு. அப்புறம் ஒரு கேமராமேன் வந்திருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்டோன்னே நான் ஒரு நடிகர்கிட்ட கூட்டு போறேன், அந்த நடிகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர்கிட்ட கூட்டு போறாங்க. போனோடனே அவர் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 ஷாட் இருக்கு நான் முடிச்சிட்டு வந்து உங்கள்ட்ட என்னன்னு பேசுறேன்னு சொன்னோடனே 2-3 மணி நேரம் கழிச்சு வந்தாராம். வந்தோடனே என்ன விஷயம் என்ன கதைன்னு சொல்லி கேட்டோடனே அவர் சொல்றாரா, ஐயா கதை சொல்ல வரல, இது மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவருடைய குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷனா 25,000 வேணும் உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. ஏன் இதை முதலே சொல்ல வேண்டியதானே, உன்னை நான் 2-3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டேன்ட்டு சொல்லி எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டோடனே 75,000 வேணும்னு சொன்னாங்களா. உடனே மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லுன்னு சொன்னோடனே 3 லட்சம் சொன்னோடனே அந்த இடத்துல தன்னுடைய செக் எடுத்து 3 லட்சத்தையும் எழுதி தந்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரா. அவரு வேற யாரும் இல்ல. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் முடிஞ்சு போன விஷயங்களையும் மறந்து போன விஷயங்களையும் ஞாபகப்படுத்தி நெகட்டிவிட்டியும் ஹேட்ரடையும் பரப்புறதுக்கான இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. அந்த திருச்சி மாநாடு ஸ்பீச்சில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நம்புறேன் என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். மக்களை நம்புறேன்னு மக்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்ச அந்த மனுஷனுக்கு மக்களான நாம கொடுத்த பரிசு வடிவேலு அவர்கள் பண்ணதோட மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கு அந்த மனுஷனை பத்தி புகழ்ற பாராட்டுற இதே நம்ம வாய் தான் அன்னைக்கு அந்த மனுஷனை பத்தி ட்ரோல் பண்ணுச்சு. ட்ரோல் பண்ற அந்த வீடியோஸ்லாம் பார்த்து சிரிக்கவும் செஞ்சிச்சு, இன்க்ளூடிங் நானும் தான். இதையெல்லாம் இப்போ ஏன் நான் சொல்றேன்னா, சோசியல் மீடியால ஒரு மனுஷனை பத்தியோ இல்ல ஒரு நடிகரை பத்தியோ இல்ல யாரை பத்தியோ ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ப வேண்டாம், தப்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணதுனால ஒரு மனிதனை இழந்தது மட்டும்தான் இப்ப நமக்கு மிச்சம். ஆனா தயவு செய்து சொல்றேன், உங்களை மாதிரி யூடியூப் நண்பர்கள் யூடியூப் சேனல் அடுத்தவங்களுக்கு கிண்டல் பண்ணாதீங்க, அடுத்தவங்களை கேலி பண்ணி போடாதீங்க. இந்த மனுஷனை கேலி பண்ணி 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 பாவியா சாவடிச்சீங்களா. இந்த மாதிரி ஒரு மனிதன் உலகத்துல கிடைப்பாரா? நாட்டு மக்கள் கூட அவரை புரிஞ்சுக்கல. இந்த மீம்ஸ் போட்டானுங்க படுபாவிங்க. இனிமேல் என்னடா பண்ண போறீங்க? யாரை வச்சுடா மீம்ஸ் போட போறீங்க? ஒரு நல்ல மனுஷனை எப்படி பாடுபடுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவரை இன்னைக்கு பண்ணிட்டீங்களா? அதனால எவ்வளோ சமாளிச்சிங்க? என் மக்களை தங்க தட்டுல தாளாட்டுவன்னு சொன்ன மனுஷனை இன்னைக்கு இருக்காருடா. எவ்வளவு நல்லது பண்ண நினைச்சாரு அவரு. நீங்களும் ஒரு கால் எப்படி அந்த மனுஷன் மீம்ஸ் வெங்காயில போட்டு மனசோட வச்சுக்கிட்டீங்களா? நானும் மீடியாவில் தான் இருக்கிறேன். அடிச்சு சொல்லுவேன் நல்லது காட்டுறது நீங்களா, கெட்டது காட்டுறது நீங்களா? ஒரு சில பேர் பண்ற தப்பால மனசு உடைச்சிட்டாரு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு மனுஷனையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கலாய்ச்சி ட்ரோல் பண்ணி அப்படி ஆக்கிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சாலும் அதுவே போதும். அதுதான் நம்ம அவருக்கு பண்ணுற உண்மையான இறுதி அஞ்சலி. அண்ட் இந்த நியூ இயருக்கு நம்ம எடுக்கிற ஒரு பெஸ்ட் ரெசல்யூஷனாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுக்கிற எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள்லேருந்து நமக்கு நியூ இயர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கேப்டனோட மறைவை ஏற்றுக்க முடியாமல் இன்னமும் அவரை நினச்சி வருத்தப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Okay, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.